வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பிஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா ஏர்க்ராஃப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிளாக பிளேன் டிசைனு, மெயின்டெனன்ஸு, இன்ஜினு, அடுத்து ஃப்ளைட்டு சிஸ்டம்ஸு, இது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய படிப்பு பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடெக் ஏரோஸ்பேஸ் அப்படின்னா ஏர்க்ராஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் ராக்கெட் இது ரெண்டும் சேர்த்து படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் பிடெக் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்டோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கலில் வந்து ஏரோ டைனமிக்ஸு, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சரு, ஃப்ளைட் மெக்கானிக்ஸு, ஜெட் இன்ஜின் இதை பற்றி படிப்பீங்க. இதே ஏரோஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஏரோ டைனமிக்ஸு, ராக்கெட் ப்ரொபல்ஷன், அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி, சேட்டலைட்டு சிஸ்டம்ஸு, ஃப்ளைட் ஸ்பேஸ் மெக்கானிக்ஸு இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கரி ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல்னால் ஏர்லைன்ஸு, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸு, ஏவியேஷன் கம்பெனிஸ்க்கு போகலாம். இதே ஏரோஸ்பேஸ் அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஸ்பேஸ் கம்பெனிஸு, ஏவியேஷன் ப்ளஸ் ஸ்பேஸு இந்த ரெண்டுத்துக்குமே உங்களால் போக முடியும். ஸோ ஏரோஸ்பேஸ் ஈக்குவல் டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஃப்ளைட் டெக்னீஷியன்,